தேர்தல் வாக்குறுதியிலே அவர்கள் நிறைவேற்றாமல் விட்டவையே பலது இருக்கிறது. உதாரணம் சொன்னோம்னா, இலவசமாக செல்ஃபோன் எல்லா மகளிருக்கு தருவோன்னு சொன்னாங்க, கொடுக்கல. அங்கீகரிக்கப்பட்ட சீட்டெல்லாம் இவர் ஏன் பேசுகிறாரு? முதல்ல இவர் பாஜக வந்து போன தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை இடத்துல வந்து டெபாசிட் வாங்கினார், எத்தனை இடத்துல 3வது இடம் போனார்னு தெரியாதா? தேமுதிகவை பொறுத்தவரை அவருடைய ஒரு முறை எதிர்க்கட்சியாக இருந்திருக்கிறார்கள், அந்த அந்தஸ்திலே இந்த இடம் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்கள், எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது தேர்தல் பிரச்சாரம் என்ற பெயரில் பொய் புகார்களை அள்ளி வீசுகிறார். மண்வாரி தூட்டுகின்ற வேலையை செய்து வருகிறார். இது அவருக்கு வழக்கமான வேலை. எதிரியை பற்றி எதை வேண்டுமானாலும் பேசலாம், யாரும் உண்மையை பொய் என்று ஆராய மாட்டார்கள் என்று நினைத்து கொண்டு பேசுவார். தேர்தல் வாக்குறுதியிலே அவர்கள் நிறைவேற்றாமல் விட்டவையே பலது இருக்கிறது. உதாரணம் சொன்னோம்னா, இலவசமாக செல்ஃபோன் எல்லா மகளிருக்கு தருவோன்னு சொன்னாங்க, கொடுக்கல. 2 வீலர் மானிய விலையில் தருவோன்னு சொன்னாங்க, பெண்களுக்கு தரல. ஆனால் இன்றைக்கி நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கிறார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை, கட்டணமில்லா நகர பேருந்து விடியல் பயணம், இதெல்லாம் சொல்லாத திட்டங்கள். புதுமை பெண் தமிழ் புத்தகன் காலை உணவு திட்டம் என்று நிறைவேற்றியிருக்கிறார். இந்த திட்டங்கள்லாம் மற்ற மாநிலத்தை பார்த்து பின்பற்றுகின்ற நிலைமையில் இருக்கிறது. எனவே திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னதை செய்யும், சொல்வதை நிச்சயம் செய்யும், சொல்லாததையும் செய்யும் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் அறிவார்கள். தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பின்னால் அணிதிரண்டு நிற்பார்கள். அங்கீகரிக்கப்பட்ட சீட்டெல்லாம் இவர் ஏன் பேசுகிறாரு? முதல்ல இவர் பாஜக வந்து போன தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை இடத்துல வந்து டெபாசிட் வாங்கினார், எத்தனை இடத்துல 3வது இடம் போனார்னு தெரியாதா? இவர் இத்தனை இடம் இவர் கூட நிற்கிறாரு. இவர் போய் இன்னொரு கட்சியை குற்றம் சாட்ட முடியுமா? தேமுதிகவை பொறுத்தவரை அவருடைய ஒரு முறை எதிர்க்கட்சியாக இருந்திருக்கிறார்கள், அந்த அந்தஸ்திலே இந்த இடம் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்கள் மிக அழகாக எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் சொல்லியிருக்கிறார்கள். அந்த பதில் அவருக்கான பதிலாக அமைந்திருக்கிறது. ஒரு கூட்டணி கட்சி தோழராக அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சரிடத்தில் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இது குறித்து அவரிடத்தில் பேசி முடிவெடுப்பார்கள். ஐஜேகேவை பொறுத்தவரை அவர்களுக்கென்று ஒரு தளம் எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் அவர்கள் பெற்று நிற்கிறார்கள் என்று நினைக்கிறேன். எதிர்க்கட்சி என்றால் எதிர்க்கட்சி தான், யாரையும் குறைத்து மதிப்பிட முடியாது. என்னை பொறுத்தவரை எங்களுடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும், தமிழ்நாட்டு மக்களினுடைய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வழங்கியிருக்கின்ற நலத்திட்டங்கள் எங்களுடைய தொகுதியிலும் எல்லோருக்கும் வந்து சேர்ந்திருக்கிறது. அதேபோல் மாண்பு முதலமைச்சர், மாண்பு துணை முதலமைச்சர் வழிகாட்டுதலோடு பல திட்டங்களை எங்களுடைய தொகுதி வளர்ச்சிக்கு செய்திருக்கின்றோம். இந்த அடிப்படையில் எங்களுடைய மக்கள் என்னை தேர்ந்தெடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது.